தெய்வமே ரோலக்ஸு அவங்க என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. ரோலக்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ சரக்கு எங்கேருந்து வாங்குறோம் எங்கே கொடுக்குறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க ரோலக்ஸு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் ஏன் உன்னை அந்த கேங்க்கு தலைவனா போட்டேன்னு உனக்கு தெரியுமா? நான் கரெக்டாக முடிச்சிட்டு தானே. அப்படி ஒரு ஆணியும் இல்லை பாஸ். நம்ம சரக்கு நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னடா சொல்ற? இனிமே நமக்கு அடிக்க வசதியா இருக்கவனை மட்டும்தான் வேலைக்கு வச்சுக்கணும். தெய்வமே ரோலக்ஸ் சொல்லு. அப்புறம் எதுக்கே லீடா போட்ட சொல்லு. அதான் ரோலக்ஸ்னு கூப்பிடாதேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா எதுக்கு கேட்டீங்க? பாரு, இனிமே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்துச்சு வார்னிங்லாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? ஒரே அழுத்து தான். ஐயப்பா என்னை விட்டுருக்கீங்களே. விட்டுருக்கடா. விட்டுரு. இனி விட்டுருக்கலே போ. ஐயோ என்னடா சிரிக்கிறீங்க? பாஸ், உங்களால எங்களை அடிக்க முடியலன்னு தானே அவனை லீடரா போட்டீங்க. சொல்லுங்க. என்னடா சொன்ன? என்னால உங்களை அடிக்க முடியாதா? ஏவா இப்பவே கண்ணை கட்டுது. காசு இல்லாத எப்பயாச்சும் நிம்மதியா சோத்துக்கு பிச்சை எடுத்தா திருக்கிறதோ ரோலக்ஸ் விட காசு கொடுக்குறேன்னு கூப்பிட்டு வந்துட்டு கடைசியில் நிம்மதியெல்லாம் பண்ணி விட்டானே இப்படி. ஐயப்பா என்ன கதறாது? அவனுங்க இங்கதான் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. எப்படிடா சொல்ற? என்னால அவங்கள ஸ்மெல் பண்ண முடியுது. டேய், உன்னால எப்படிடா அவங்கள ஸ்மெல் பண்ண முடியும்? நீ என்ன நாயா? என்னடா சொன்ன? ஐயோ, இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. ஒன்னும் இல்லடா, வா அவங்கள கண்டுபிடிப்போம். இந்த பக்கம்தான். சபா, இதெல்லாம் பழப்பட சொல்லுவாங்க. பழப்படத்துல பறச்ச வவ்வாலு அதை பையில தூக்கி போனா கோபாலுது. ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா என்டாங்கிள்மெண்ட் ஆஃப் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ். ரொம்ப ஈஸியான கான்செப்ட்ல பேட்மேன். கரெக்டா சொன்ன பென் டெனிசன். இதுல சொல்லணும்னா, ஹலோ ஆல்ஃபிரட், நான் கிளாஸ்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். என்ன ஸ்பேஸ்ஷிப்பா? இதோ போய் பாக்குறேன். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், அவசரமா எனக்கு ஒரு மிஷன் வந்திருக்கு, அதனால இன்னைக்கு கிளாஸ் நடத்த முடியாது. ஓகே பாய். சரி, வாங்க எல்லாரும் போலாம். எங்க பென் போற? வெளியே தான். அதான் பேட்மேனே போயிட்டாருல, அப்புறம் என்னடா? வேற யாராச்சும் வருவாங்க இல்ல டோரிமான்? எனக்கு அப்படி தோணலப்பா நோபிட்டா. ஃப்ரெண்ட்ஸ், நாம ஏன் நம்ம ஃப்ரீ டைம்ல நம்ம ஹோம்வொர்க்கை முடிக்க கூடாது? நீ ஏன் டோரா இப்படி இருக்க? இதனாலதான் உன்கிட்ட யாரும் ஐடியாவே கேக்குறது இல்ல டோரா. ஸ்டூடெண்ட்ஸ், இங்க என்ன கூட்டம்? ஒன்னும் இல்ல பிரின்சிபல் சார். இன்னைக்கு பேட்மேன் கிளாஸ் உங்களுக்கு இல்ல. நீங்க லேபுக்கு போயிடுங்க. அங்க ப்ரொஃபசர் உங்களுக்கு கிளாஸ் நடத்துவாரு. எது ப்ரொஃபஸரா? யாரு பிரின்சிபல்? அது பிரின்சிபல்? இந்த பேட்மேனால எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கப்பா. இப்போ என்னப்பா பண்றது? வாங்க லேபுக்கு போவோம். ஏன் ஜானி கிளாஸ்க்கு போக வேணாம்னு சொல்ற? கிளாஸ்லாம் ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சரிண்ணா, அங்க அப்படி என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது? அதான் அங்க ஒரு முக்காடு போட்டவனும் முடி முளைக்காதவனு உட்காந்துருப்பானே. எங்க போ, நம்மள அவனுங்க நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க. அதனால நம்ம இங்கே இருப்போம், கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கும். அவனுங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே ஜானி? அவனுங்களா? எனக்கு ஃப்ரெண்ட்ஸா? சீ 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 சீ, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. சரிண்ணா, அவனுங்களாம் நமக்கு வேலைக்காரனுங்க மாதிரி. சிம்பிளா சொல்ல போனா நம்ம அடிமையர் தான். அவனுங்களை போய் ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது சொல்லுவாங்களா? என்ன சரிண்ணா, நீ போ. ஃபிகர் கரெக்ட் ஆனதும் நம்மளை என்னெல்லாம் சொல்றான்னு பாத்தியா? ஆமாப்பா, சரினா கிட்ட ரொம்ப மோசமா சொல்றான். சரி வா, அங்கிட்டு போய் ஃபீல் பண்ணுவான். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் தான் ப்ரொஃபசர் எக்ஸ். எக்ஸா? அப்படின்னா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. நான் நிறைய பேர் யோசிச்சு பார்த்தேன். ப்ரொஃபசர் போரான், ப்ரொஃபசர் பேரடாக்ஸ், ஆனா ஒண்ணுமே செட் ஆகலையா? அதான் பேர எக்ஸா அசியூம் பண்ணி இப்போ நான் ப்ரொஃபசர் எக்ஸ். உங்க மொக்க பிளாஷ்பேக் இப்ப யாராவது கேட்டாங்களா ப்ரொஃபசர்? எல்லாரும் முதல்ல போய் அவங்க இடத்துல நில்லுங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன்னா, கெமிக்கல் அல்டரேஷன் ஆஃப் த டிஎன்ஏ. அப்படின்னா என்னது ப்ரொஃபசர்? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கெமிக்கல் காம்போசிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜீனை அல்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு என்ன வேணும்னாலும் பண்ணிக்கலாம். இதை கேட்கறதுக்கே ரொம்ப டேஞ்சர் மாதிரி இருக்குதே ப்ரொஃபசர். அதுக்கு அது முதல்ல ஒர்க் ஆனாதானே. இது டேஞ்சர் தான் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் உங்களுக்கு இதை எப்படி சேஃபா ஹேண்டில் பண்ணணுங்கிறத நான் சொல்லித்தர போறேன். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க, வேற எதையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. புஜ்ஜி,
ப்ரொஃபசர் தான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே. நீ என்ன பண்ற? கவலைப்படாத டோரா, இது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்படியா? ஆமா டோரா, நீ வெயிட் பண்ணி பாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டெஸ்ட் டியூப்ல 5 ml மயோஃபைப்ரில்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு பீக்கர்ல 50 ml அமினோ ஆசிட் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முடிஞ்சது. இதை ட்ரை பண்ணி பாரு டோரா. ஐயோ, எனக்கு வேணாம் புஜ்ஜி. பயப்படாத டோரா, ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தான் இருக்கும். சும்மா ட்ரை பண்ணி பாரு. ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி தான் இருக்குமா? ஆமா டோரா. எப்படி இருக்கு டோரா? ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியே இல்லையே புஜ்ஜி. தலை சுத்துது புஜ்ஜி. இல்லையே டோரா, உன் தலை அப்படியே தானே இருக்கு. ஐயோ டோரா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பாருங்க, டோரா வாங்கி விழுந்துட்டா. ஏய், என்னாச்சு? என்னப்பா, அவ கலர் மாறுது. டேய் புச்சி, அவளுக்கு என்னத்தடா கொடுத்த? நான் அந்த கெமிக்கலை குடிக்காதேன்னு சொன்னேன் ப்ரொஃபசர். அவ தான் நல்லா இருக்கும்னு வாங்கி குடிச்சிட்டா. ஹே டோரா, நில்லு. அவ கண்ட்ரோலை இழந்துட்டான்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றது ப்ரொஃபசர்? மாத்து மருந்தை கண்டுபிடிச்சாகணும். நான் ஆன்டிடோட கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் நீங்க அவளை ஸ்கூலை விட்டு வெளியே போக விடாதீங்க. என் வாழ்க்கையோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி இருந்துடலாம் போல் இருக்குதே. சரிண்ணா, ஏதாவது இங்கே ஒரு கொரில்லா போன மாதிரி உனக்கு தோணுச்சா? எனக்கு அப்படி ஒண்ணுமே தோணலையே ஜானி. என்னப்பா இது? இது அந்த ஏ கிளாஸ் டோரால. இவளுக்கு என்னப்பா ஆச்சு? ஐயோ, டிங் டிங். டோரா, பென், என்ன பண்ண போற? இட்ஸ் ஹீரோ டைம். கிழிஞ்சது போ. இப்போ என்ன பண்றது? ஓடுங்கடா, இத நான் பாத்துக்கிறேன். ஆர்சி மெட்டாலிக் ஆர்மர் ரோபோட். வாவ், சூப்பரா இருக்கு டோரிமான். டோரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உள்ளாடி நீ இருக்கங்கிறது எனக்கு தெரியும். டோரா. டோரிமான், நீயா? டோரா, உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாரு. என்னால முடியல டோரிமான். முயற்சி பண்ணு டோரா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னிச்சிடுங்க. அது குடிச்சதுல இருந்து எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஆமா, இப்ப டோராவை எப்படி பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றது? கவலைப்படாதீங்க, நான் மாத்து மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ரெஸ்ட் எடு டோரா, சரியாகிடும். என்ன, இந்த ஸ்பேஸ்ஷிப்பை பார்த்தா சூப்பர்மேனோட ஸ்பேஸ்ஷிப் மாதிரியே இருக்குது. கிளார்க், என்னாச்சு? ஸ்பேஸ்ஷிப் மேல்ஃபங்க்ஷன் ஆகி கிராஷ் ஆயிடுச்சு ப்ரூஸ். ஆமா, உனக்கு என்னாச்சு? உன்னோட ஸ்பேஸ்ஷிப்னால சிட்டி எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? இது ஆக்சிடென்ட் ப்ரூஸ். இத நான் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மையை வெளியே கொண்டு வரேன். என்னடா முறைக்கிற? நான் தான் முறைக்கவே இல்லையே. எவ்வளவு தைரியம் இருந்தா எதிர்த்து பேசுவ? என்ன ப்ரூஸ் பண்ற? பார்த்தா எப்படிடா தெரியுது? உன்னை போலந்து எடுத்துட்டு இருக்கேன்டா. நீ எனக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்க ப்ரூஸ். இந்த ஒரு வாட்டி உன்னை மன்னிச்சு விடுறேன். இனிமே இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா என்ன செய்வ? பார்த்தா மறுபடியும் மன்னிச்சு விட்டுருவேண்டா. இதுக்கு போய் லேசர் பீம்லாம் எவனாவது யூஸ் பண்ணுவானா? சரி வா, நானே உன்னை பேட் மொபைல்ல கொண்டு போய் டிராப் பண்றேன்.